மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 8, 9, 10, 11. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகிப் போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கரங்களுத்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பேசின சில வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது 3வது சோதனை ஆண்டவருக்கு. என்னவென்று சொன்னால், இந்த 2 இடத்துல இருக்கிறது, பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த ஒரு மலையின் மேல் கொண்டு போனானாம். பிசாசை பார்த்து நிறைய பேர் பயப்படுறீங்க, நிறைய பேர் பிசாசை பார்த்து பயப்படுறாங்க. பிசாசப்ப பயப்படாங்க. ஏன்னா கர்த்தருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் குறித்து பிசாசுக்கு தெரியாது. ஆண்டவருடைய அதிகாரத்தை குறித்து பிசாசுக்கு முழுசும் தெரியாது. இந்த பூலகத்திலே இயேசு மனுஷகுமாரனாய் வந்தபடினால அவர் சாதாரணமாக நினைத்து இந்த பிசாசு என்ன செய்கிறான், உயர்ந்த மலையின் மேல கொண்டு போக. ஏன் ஆண்டவருக்கு பள்ளத்தில் உட்கார்ந்தா கண்ணு தெரியாதா? அடுத்த உலகத்தை முழுவதும் பார்க்க முடியாதா? பிசாசு அவ்வளவு சாதாரணமா அவரை நினைத்து உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும், உலகத்தின் ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல என்ன செய்தானாம் அவர் காண்பிக்கிறான். எல்லா ராஜ்யங்களையும் காட்டுறான். இந்தியாவே ஆண்டவர் காட்டியிருப்பான். எல்லா ராஜ்யங்களையும் காண்பிக்கிறான். காண்பித்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவைகளின் அதிகாரத்தையும் உமக்கு தருவேன், மகிமையும் உமக்கு தருவேன். இதெல்லாம் தருவேன் அப்படிங்கிறான். அதிகாரத்தையும் தருவேன், மகிமை, இந்த ராஜ்யங்களையும் தருவேன், மகிமையும் தருவேன். அது என்னங்க ராஜ்யத்தையும் மகிமை? என்னது ராஜ்யத்தையும் தருவேன் மகிமையும் தருவேன் அப்படின்னு சொன்னா, சிலருக்கு ராஜ்யம் இருக்கும் ஆனா என்ன இருக்காது, மகிமை இருக்காது. சிலருக்கு மகிமை இருக்கும் ஆனா என்ன இருக்காது, ராஜ்யம் இருக்காது. தமிழ்நாட்டில் அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முந்தி நடந்துட்டு வந்தது. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. அப்படி கோட்டு போட்டு உட்கார்ந்துருப்பாங்க, கோட்டு போட்டு ஆபீஸ்ல உட்கார்ந்துருப்பாங்க. நமக்கு அவங்கள பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். வீட்டுல கேட்டா சொல்லுவாங்க, என்னையா என்ன இருக்குது அதுல, கோட்டு போட்டு அந்த வேஷத்தை போட்டு உட்கார உள்ளுக்கு பயங்கரமா கஷ்டமா இருக்குது, அந்த டார்ச்சர், இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, வேலை ரிசைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அனைவருக்கு மகிமை கிடையாது. ஆனா பிசாசு என்ன சொல்றான், உமக்கு அதிகாரத்தை மட்டுமல்ல, அதுல என்ன தருவேன், மகிமையும் தருவேன். நான் ரிமோட்ல உட்கார்ந்து உங்களை இயக்கிட்டு இருக்க மாட்டேன், நான் உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன், மகிமையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது சொல்லிவிட்டு அந்த லூக்காவில் சொல்கிறான், இவைகளாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அப்ப பிசாசு அவனுக்கு இஷ்டமானவங்களுக்கு என்னதெல்லாம் கொடுக்கிறான், ராஜ்யத்தையும் மகிமையும் கொடுக்கிறான். ஆனா அடுத்து என்ன சொல்லுகிறா, நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். மத்தேயுல எழுதியிருக்கிறது, என்னை சாஷ்டாமாய் பணிந்து விழுந்து பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உமக்கு தருவேன் அப்படிங்கிறான். இதெல்லாம் உமக்கு தருவேன், நீ மட்டும் என்னை விழுந்து கும்பிட்டா போதும். இன்னைக்கு பிசாசு அநேகரை பார்த்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான், நீ எனக்கு மட்டும் ஆராதனை பண்ணு, நீ அங்க போய் ஆராதிக்க நேரத்துல வேலை என்கிற என்னை நீ ஆராதி. வேலைங்கிறது ஒரு விக்கிரகம், எத்தனை பேருக்கு தெரியுங்க? எழுதியிருக்கு, செய்யும் தொழிலே
அது ஒரு கடவுள் தானே அப்போ? இந்த கடவுளை விட்டுட்டு அந்த கடவுளை கும்பிட்டு அவன் சொல்றான், இவைகளெல்லாம் நான் உனக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன், இது எல்லாத்தையும் நான் உனக்கு தருகிறேன், நீ விழுந்து கும்பிட வேண்டும். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் பிசாசு வஞ்சித்துட்டு இருக்கான். உனக்கு அதை தருவேன், இதை தருவேன், மலைகளை தருவேன், மேடுகளை தருவேன். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குவாங்க, இதெல்லாம் பிசாசு சொன்னது பழைய ஏற்பாட்டின் காலம், புதிய ஏற்பாட்டின் காலத்துல கிடையாது, பழைய ஏற்பாட்டின் காலம். இயேசு அந்த பிசாசு ஜெயிச்சிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, வானமும் பூமியும் யாருடையதான்? கர்த்தருடையது. வானத்திலும் பூமியிலும் யாருக்கு அதிகாரம் இருக்குதான்? இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் இருக்குதான். அவர் பிசாசின் தலையை நசுக்கி அந்த அதிகாரத்தை அவர் என்ன செய்தாராம்? உரிந்து கொண்டாராம். உரிந்து கொண்டாராம். அதிகாரம் ஒரு வஸ்திரம் என்று சொன்னால் பிசாசை அவர் நிர்வாணமாக்கி விட்டு அந்த அதிகாரத்தை யார் எடுத்துக்கொண்டா? இயேசு எடுத்துக்கொண்டார். ஆனால் பரலோகத்துக்கும் இயேசு தான் தெய்வம், பூமிக்கு யார் தான் தெய்வம்? இயேசு தான் தெய்வம். ஏதோ பரலோகத்துக்கு மட்டும் ஆண்டவர் பூமியில பிசாசோட பெர்மிஷனோட தான் அவர் வர முடியும் அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சிடாங்க. தப்பா நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம அப்படி அடிப்படையில் தப்பா நினைச்சுதான் பயந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பிசாசுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ பிசாசு நம்மளை கடிச்சிருவானோ, உண்மையிலே கடிப்பான். உண்மையிலே பிசாசு வந்து நஷ்டத்தை உண்டாக்குவான், பிசாசு வியாதியை கொண்டு வருவான். எல்லாம் உண்மைதான். அது எப்ப தெரியுமா? நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கும்போது, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல விசுவாசத்துல பின்வாங்கி இருக்கும்போது ஒருவேளை பிசாசு என்ன செய்வோம், அப்படிப்பட்ட போராட்டங்களை கொண்டு வரலாம். ஆனா கர்த்தருக்குள்ள நாம இருக்கும்போது பிசாசு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் வெள்ளிக்கிழமை அந்த இடத்துக்கு கூட்டத்துக்கு போயிருக்கும்போது நிறைய பேர் ஜெபிக்க வந்தாங்க. அதுல 2 முஸ்லிம் சகோதரிகளும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நல்லா உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்காங்க, நல்லா பாடி ஆராதித்து அவங்க சொல்றாங்க. அந்த சகோதரி என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுல இருந்து ஒரே போராட்டம் அப்படின்னாங்க. அப்படியாமா, இயேசு ஏற்றுக்கொண்டாலே போராட்டம் தான் இல்லையா? ஆமா ஆமா எனக்கு போராட்டம். சரி, என்ன பிரச்சனை? சத்துரு வாசல்லே இருக்கு, வாசல்லே இருக்கு அப்படின்னாங்க. வாசல்ல சத்து இருக்குதா? யார் ஒரு வீட்டுக்காரரை சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் டவுட்ல அது யாருன்னு கேட்டா, அவங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன விளையாடிய ஒரு பொம்மை, அதே ஏதோ கல்லுல செஞ்சு வச்சு கும்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இந்த அம்மாவுக்கு பயம். நான் அப்ப அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல நின்று கொண்டு இருக்கிறோம், இப்ப மழை பெஞ்சா நீங்க நனைவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல நனைய மாட்டோம். அது மாதிரிதான் நீங்களும் இயேசு என்கிற நாமத்துக்குள்ள, இயேசுன்ற ரத்தத்துக்குள்ள இருக்கும்போது அந்த பிசாசோட கிரியை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுக்குள்ள நாம் இருக்கும்போது சத்துரு நம்ம என்ன செய்ய முடியாதாம், தொட முடியாதாம். ஒரு பாட்டு, பழைய பாட்டு தெரியுமா? நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், தீங்கும் என்னை அணுகாது, தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை. பாடிருக்கீங்களா? சின்ன பிள்ளைகள் பாட்டு. நான் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கும்போது பிசாசு என்னை நெருங்க முடியாது. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு பிசாசு அப்படி பண்ணிடுவானோ, பிசாசு இப்படி பண்ணிடுவான்னு சொல்லி பயப்படக்கூடாது. அதிகாரம் அவன்கிட்ட கிடையாது. எல்லா அதிகாரத்தையும் இயேசு உரிந்து கொண்டார். அதோடு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனா பிசாசோட எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் இருக்கிறது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பிசாசு ஆண்டவரை பார்த்து அதிகாரம் இருக்கிறது எல்லா காரியத்தையும் சொன்னாலும், இயேசு அவனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, ஏதாவது பிசாசு பயன்படுதுன்னு சொல்லு நினைச்சுக்க. அப்ப என்ன சொல்ல, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பைபிள் எப்படிதான் எழுதி இருக்குது, அப்பாலே போ சாத்தானே, நீ அப்படி சொல்லிடு ஓடிடும் அப்படிம்பாங்க. ஆனா பிசாசெல்லாம் அப்படிலாம் ஓடாது. அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னாலும் என்ன செய்யாது, ஓடாது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்னாதான் ஓடும். அல்லேலூயா. இயேசுங்கிற நாமத்தை சொல்லாம விடுதலையே கிடைக்காது. யெகோவா விட்னஸ் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க இயேசுங்கிற நாமத்தை ரொம்ப முக்கியம். யெகோவா, ஏன்னா யெகோவான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் அப்படின்னா அது பேரே கிடையாது. யெகோவான்னா என்னது? கர்த்தர். கர்த்தர். அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். வந்து கேப்ப எந்த கர்த்தரை சொல்றோமா? நிறைய கர்த்தர் தெரியும், நிறைய கர்த்தருடைய அட்ரஸ் எல்லாம் நான் வச்சிருக்கிறேன், எந்த கர்த்தரை குறித்து சொல்ற அப்படின்னு கேட்டு பிசாசு என்ன செய்வான், உள்ள வந்து உட்கார்ந்துக்கிடுவான். அப்ப பாருங்க, அப்பாலே போய் சாத்தானேன்னு சொன்னாலும் பிசாசு ஓடாது. ஏன்னா இயேசு அவருடைய நாமத்துல வந்திருக்கனால சொன்னாரு ஓடினது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து நாமத்துல சொன்னா ஓடி போயிரும். அல்லேலூயா. அப்ப இயேசு இப்ப அந்த பிசாசை பார்த்து என்ன சொல்கிறார்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு
அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆண்டவர் பிசாசு என்ன சொல்கிறார்? எங்க போ பிசாசே, எனக்கு பின்னாலே போ. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஃபாலோ பண்ணி சொல்றாங்க, பிசாசை பார்த்து சொல்றாங்க, பிசாசே எனக்கு பின்னால ஒளிஞ்சுக்கோ. எங்க ஊழியக்காரர் வராரு, பிசாசே எனக்கு பின்னால ஒளிஞ்சுக்கோ. எங்க சபையில ஒரு முக்கியமான விசுவாசி வராங்க, இப்போ கண்டுபிடிச்சிருவாங்க. பிசாசு அனைவரும் ஒளிச்சு வச்சிருந்தாங்க. ஏசு ஏன் பிசாசை பின்னாலே போ சொன்னாரு? என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னாரு. கரங்களை தலையில சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொல்ற? என் மூஞ்சிலே நீ முழிக்க கூடாது, என் முன்னாலே நீ வரக்கூடாது, ஓடி போயிரு பின்னால. மத்தேயு 4:10 வாசிங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பாலே போ சாத்தானே அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்பாலே நானா, இப்பாலே நானா? இப்பால்னா இந்த பக்கம், அப்பால்னா ஓடி போயிரு, தூரம். இங்க பக்கத்துல என்ன செய்யக்கூடாது? தலை காட்டக்கூடாது. அதான் ஆண்டவருடைய வல்லமை. அது சொல்ல பிசாசை குறித்து அவர் ரெண்டு காரியத்தை சொல்ல. ஒண்ணு, என் பின்னால போயிரு, என் முகத்துல முழிக்காத. இன்னொன்று, அப்பாலே போய்விடு, என்னை விட்டு அகன்று போய்விடு. இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் பிசாசுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தான் கொடுக்கணும். அவனை கூப்பிட்டு அப்படியா என்ன காரியம் கூப்பிட்டு பேசிடக் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பிசாசு என்றைக்குமே தந்திரக்காரன். இதே பிசாசு ஆதியில பாத்தீங்கன்னா ஏவாளிடத்துல போனான். எப்படி இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தானோ அதே போல ஏவாளிடத்துல போகிறான். போய் முதலாவது கேட்கிறான், இந்த தோட்டத்தின் விருட்சங்களின் கனியிலெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? அந்த அம்மா தெளிவா போச்சு, அப்படிலாம் சொல்லல, இந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடவும் கூடாது, தொடவும் கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த தொடவும் கூடாதுங்கிறது எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஒரு வார்த்தை, தேவையில்லாத ஒரு வார்த்தை. என்றைக்குமே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையின்படியே செய்ய வேண்டும். இதோடு ஒன்று கூட்டவும் கூடாது, ஒன்று குறைக்கவும் கூடாது. இந்த அம்மா தன்னுடைய சொந்த கருத்தையும் கொஞ்சம் எடுத்து ஆண்ட சொன்னாரு, பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிட மட்டும் இல்லை, தொடக்கூட கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. தொடவே கூடாதுன்னு அப்படி ஆண்டவர் சொன்னாரு. உடனே பிசாசு சொன்னா, உங்களை ஆண்டவர் அப்படி சொன்னது உண்டோ? இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள். இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள். சில நேரத்தில் இந்த பிசாசு விரட்டக்கூடியவங்க நாங்களும் அப்படி பண்ணியிருக்கிறோம். கேட்பாங்க, ஏய் நீ யாரு, எத்தனை பேர் இருக்கீங்க? நான் 48 பேர் இருக்கோம். வேற கழிச்சு நாங்கள் 23 பேர் வெளியில போயிட்டோம், மீதி இவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படிங்கும். பிசாசு பொய்யன். இன்னைக்கு நம்ம அது கூட உட்காந்து கதை விட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை அது பறிச்சு கொண்டு போயிடும். பிசாசு என்னைக்குமே பேசக்கூடாது, பிசாசோட ஐக்கியம் வைத்து கொள்ளக்கூடாது, பிசாசோட எந்த விதமான தொடர்பு நமக்கு இருக்கக்கூடாது, பிசாசின் கிரியைகளோடும் அந்த காரியங்களை வைக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் ஒரு செகண்ட்ல அவனை விரட்டி விட்டார். ஆனா ஏவாள் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆயிற்று? பிசாசு, நான் நினைக்கிறேன் அந்த பழத்தை பறித்திருப்பான், பறிச்சுட்டு நான் அப்படின்னு கொடுத்துருப்பான். அந்த அம்மா சொல்லிருப்பா, ஐயோ ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஏமா சும்மா ஒண்ணும் இல்லை, சரி தொட்டு பாரு அப்படின்னு இருப்பான். உடனே இந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, நாங்கள் தொடவும். கடைசியில் மெதுவா அப்படி வந்து என்ன செய்யிருப்பாங்க, தொட்டு பார்த்துருப்பாங்க. பழம் அவங்கள திருப்பி கடிச்சிருக்கா? அட பழம் அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்சுதா, கையில சுட்டு வச்சுதா? ஒன்றும் செய்யல. அப்படி தொட்டு பார்த்தாங்க, ஒன்றும் பண்ணல. கையில வாங்கி பார்த்தாங்க, ஒன்றும் வரல. விசாரிச்சன, பாத்தியா நீ என்னமோ பயந்திய, தொடக்கூட செய்யக்கூட, தொட்டாலே என் கை சுட்டுன்னு சொன்னீங்க, ஒண்ணுமே பண்ணல, இப்ப என்ன நீ சாப்பிடு. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு ஊழியக்காரருடைய வீட்டுக்கு போயிருந்தோம், ஊழியர் கூட்டத்துக்காக போயிருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு கூண்டில் ஒரு நாயை அடைச்சு போட்டிருந்தாங்க. அந்த நாய் எப்படின்னா, நாங்க போன உடனே எல்லாத்தையும் அப்படியே வெறி பிடிச்சு குலைச்சது, பயங்கரமா கடிக்க வந்தது, உள்ளுக்கு அதை கட்டி போட்டுக்குது, கூண்டுக்கு ஓடி போயிட்டு அங்கிருந்து குலைச்சது. எனக்கு அந்த நாயை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, நல்லா அழகா இருந்தது. உடனே பக்கத்தில் போனேன், இல்லை பிரதர் கடிச்சிரும், பக்கத்தில் போய் நான் சொன்னேன், இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு இந்த நாயை பாருங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு. உடனே நான் பக்கத்தில் போனேன், உடனே நாய் உள்ளுக்கு போயிட்டு ஓடி உருமுது, கடிக்க வருது, என்னெல்லாமோ பண்ணுது. உடனே நான் பாட்டுக்கு அதில் உட்காந்துருந்தேன். கழிச்சு அந்த நாய் மெதுவாக எட்டி பார்த்து நான் கையை நீட்டினேன். நாயை பார்த்து ஒரு பக்கம் பயணம் படக்குன்னு பிடிக்கிட்டா சிக்கலாயிருமே அப்படின்னு, ஆனாலும் கையை நீட்டிகிட்டே இருந்தேன். அந்த நாய் மெதுவாக வந்தது, உருமுனுது, எல்லாம் பார்த்தது, லேசாக வந்து என் கையை மணந்து பார்த்தது. நான் அப்படி கையை நீட்டி வச்சுக்கிட்டே இருந்தேன். லேசாக நக்கி பார்த்தது. எனக்கு தெரியும் அவ்வளோதான், இது விழுந்து போச்சு,
என்னைக்கு நம்முடைய வேர்வை வாசம் நாய் வந்து மோப்பம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எதிரியா இருக்காது. அவ்வளவுதான். உடனே லேசா அப்படி மணந்து பார்த்து லேசா அப்படி பக்கத்துல வந்து அப்புறம் நான் லேசா கை வச்சேன். அடுத்த செகண்ட் ஓங்கி மேல விழுந்து பாருங்க, 2 காலையும் தூக்கி போட்டு மேல விழுந்து என்ன அதை நினைச்சிட்டு கீழே தள்ள ஆரம்பிச்சு. எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு, என்ன பிரதர் எல்லாரும் கடிச்சு திங்கிறது மாதிரி வந்து இப்படி பழகிட்டேன்னு. அப்படிதாங்க நம்ம சில வேளையில பாவத்தை கூட நம்ம என்ன செய்கிறோம், எடுத்த உடனே நம்ம எடுத்துக்கிட மாட்டோம். கொஞ்சம் என்ன செய்வோம், இவ்வளவு தானே அப்படின்னு பார்ப்போம், இல்ல கொஞ்சம் தானே அப்படின்னு பார்ப்போம். கடைசியில் அது முழுவதுமாக நம்மை அடிமைப்படுத்தி விடும். பிசாசுக்கு அப்படிதான், கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாதான். இந்த ஏவாள் என்ன செஞ்சாங்க, அந்த பிசாசைக்கு இடம் கொடுத்து வஞ்சிக்கப்பட்டாங்க. அதனால தான் புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு தன்னுடைய மணவாட்டிக்காக வந்தார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஏவாளிடத்துல போன அந்த சர்ப்பம் ஆதாமிடத்துல போயிருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஆதாமுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்கிற அப்படின்னால பிசாசை கடிந்து துரத்தி இருப்பார். இன்றைக்கு என்ன ஆகி போச்சு, ஏவாள் பிசாசிட விழுந்து விட்டா, ஏவாளுக்காக ஆதாமும் பாவம் செய்தாகிவிட்டது. இப்ப 2வது ஆதாமாகி இயேசு இங்கே வருகிறார். இயேசு வந்து என்ன சொல்றாரு, பிசாசு இயேசுட்ட போய் என்ன சொல்லுது, நீ என்னை வணங்கினால், நீர் என்னுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தா எல்லாவற்றையும் கொடுப்பேன். இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒருவேளை பிசாச இயேசு வணங்கி இருந்தால் அவன் எல்லாவற்றையும் கொடுத்திருப்பானா? இயேசு பிசாசை சாஷ்டாம வணங்கினா கொடுத்திருப்பானா? கொடுக்க மாட்டான். ஏன் தெரியுமா? பொய்யனும் பொய்க்கு. அதனால நீங்க பிசாசு எந்த விதத்துல சொன்னாலும் ஏமாந்துறாதீங்க. இன்னைக்கு நம்ம மக்களை பாருங்க, இந்த நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் ஏமாத்திட்டே போவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அது நிறைய நடக்கும். நிதி நிறுவனங்கள் வரும், உடனே இவங்க நினைச்சுவாங்க கம்மலை கொலுசை எல்லாத்தையும் வித்துக்கொண்டே, அது சிலர் வந்து பெந்தகோஸ்துக்காரன் நகை இருந்தாங்கன்னா அதை வித்துக்கொண்டே நினைச்சுவாங்க அங்க கொண்டே போட்டுருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஏமாத்திட்டு போயிடும். உடனே எல்லாரும் கொண்டே மனுவை கொடுத்து நினைச்சுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. திரும்ப கொஞ்ச நாள் போகும், பிறகு வேற ஒருத்தர் வந்து தொடங்குவான். இது வந்து தொடர் கதையா நடந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய காரியங்கள் நடந்துட்டு தான், யாரை நம்ப என்ன செய்யணும் ஒண்ணுமே புரியல, அப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நிதி நிறுவனம் அப்படின்னு வைத்தாலே அது ஏமாற்றுவதற்குத்தான் என்று நன்றாக தெரிந்த பிறகும் திரும்பவும் போய் பார்க்கிறவங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? அதான் பிசாசு பொய்யன் தான், பொய்க்கு பிதாதான், அவன் ஏமாற்றுகிறவன் வஞ்சிக்கிறவன், அவன் ஒரு நாள் நன்மை செய்ய மாட்டான் தெரிந்த பிறகும் இன்னைக்கு ஆண்டவரோட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா பிசாசு நம்மை வஞ்சித்து விடும். அவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க போறது கிடையாது. அவன் சொல்லுவான், இதை மட்டும் செஞ்சு பாரு நான் உன்னை ஆசீர்வதித்து விடுவேன் அப்படிமா, இதை மட்டும் செஞ்சு பாரு நான் உன்னை உயர்த்து விடுகிறேன் என்று சொல்லுவான். இந்த காரியத்தை மட்டும் கீழ்ப்படிந்து பாரு, இது ஒன்றும் பெரிய பாவம் ஒன்றும் கிடையாது அப்படிமா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவரை விட்டு உங்களை விலக பயந்து விடுவான். நீங்க ஆண்டவருக்குள்ள போக முடியாது. நீங்க ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இயேசு மணவாட்டி என்ற முறை ஏவாளை அனுப்பல, தாமே இறங்கி வந்து பிசாசோடு சொல்லுகிறார், ஆதியில ஏமாத்தினியப்பா, நீ ஏதேன் தோட்டத்தை ஏமாத்தினிய, இப்ப நீ வா என்கிட்ட வா, என்கிட்ட வந்து பேசிப்பார், என்கிட்ட வந்து பேசு, ஏவாள்கிட்ட பேசுன போல என்னிடத்துல பேசு, ஏவாளுக்கு ஆசையை தூண்டின போல என்கிட்ட ஆசையை தூண்டிப்பாரு, ஏவாள்கிட்ட உடைய மகிமையெல்லாம் காட்டின அந்த பழம் எப்படி இருந்ததா, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு ஏற்றதுமா. இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா? பிசாசு சொல்லிக் கொடுத்தான். உட்கார்ந்து வகுப்பு எடுத்தான். அந்த பழத்தோட தன்மைகள் என்ன, இந்த பழத்தின் நிறம் அப்படிப்பட்டது, இந்த பழத்துடைய சுவை அப்படிப்பட்டது, அவருடைய மனம் அப்படிப்பட்டது, இந்த பழத்துல இத்தனை சத்துக்கள் இருக்கிறது. இந்த பழம் சாப்பிட்ட பிறகு நீ கண்ணாடியே போட வேண்டியதில்லை, உன் கண்கள் என்ன செஞ்சிடும், திறந்து விடும். நீ கான்டாக்ட் லென்ஸ் போட வேண்டியதில்லை, கண்ணாடியில சொத்து மருந்து கண்ணில் ஊத்த வேண்டியதில்லை, உன் கண்கள் திறக்கப்பட்டு விடும் என்று சொன்ன எல்லா காரியத்தையும் சொன்னான். அநேகர் பிசாசு இடம் கொடு, பிசாசு அழகா பேசுறான், பிசாசு நல்லா வந்து பேச, இதை மட்டும் செஞ்சா போதும். எந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது, எந்த காரியத்தை எழுதியிருக்கிறது? பிசாசுக்கு இடம் கொடுத்து வலிவு போகிறார்கள். பிசாசு இடம் கொடுக்காங்க, ஆண்டவருக்குன்னு வைராக்கியம் பாராட்டுங்க. அதனால தான் ஆண்டவர் வந்து இந்த காரியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, என்ன அந்த இடத்துல சொல்றாரு, அப்பாலே போய் சாத்தானே, எனக்கு பின்னாக போய் சாத்தானே, இந்த வட்டாரத்திலே நீ வந்து விடக்கூடாது, நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய், நீ ஏவாளை வஞ்சித்தது போல என்னை வஞ்சிக்க பார்க்கிறாய், என்கிட்ட உன் கதை பலிக்காது, ஓடிப்போ என்று துரத்தி விடுகிறார். இந்த மத்தியான வேளையில எனக்கு அன்பானவர்களை, பிசாசோட வஞ்சிக்கிற கிரியைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு எப்படி நம்மை வஞ்சிக்க வருகிறானோ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக அந்த காரியங்களை சொல்லி இருக்கிறார். சரி, திரும்பவும் ஒரு காரியத்தை வாசிங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். எல்லாவற்றையும் காட்டு சொல்ல, இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன். ஆப்பிரிக்கா உமக்கு தான், அமெரிக்கா உமக்கு தான், இந்தியா உமக்கு தான், இத்தாலி உமக்கு தான், எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே.
எல்லாம் உமக்கு தான். சமுத்திரம் உமக்கு தான், வடதுருவம் தென் துருவம் எல்லாம் உமக்கு தான். எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து விடு. அதோட வெள்ளி உமக்கு தான், உமக்கு தான். வெங்கலமும் இரும்பு உமக்கு தான். ஆறுகளும் நதிகளும் மீன்களும் உமக்கு தான். எல்லாம் உமக்கு தான். இவைகள் எல்லாம் உமக்கு கொடுக்கிறேன். நீ பிசாசு எல்லாரையும் பார்த்து சொல்றான், நீ என்னை பின்பற்ற இவைகளெல்லாம் உனக்கு தருவேன். நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன். நீ என் வார்த்தை கீழ்ப்படிந்தா கொஞ்சம் மட்டும் பின்வாங்கி போய் என்னை விட்டு வா, நான் உனக்கு இவைகளெல்லாம் உனக்கு தருகிறேன். அநேக வேளையில பிசாசு நம்மை வஞ்சிக்கும்படியாய் ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். நம்மை வஞ்சிக்கும்படியாய் ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். ஆனா நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவர் லிஸ்ட் போடுறார், பெரிய லிஸ்ட். அப்பொழுது இவைகளெல்லாம், அவர் பெரிய லிஸ்ட் வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும், இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும், இதெல்லாம் தருவேன். பிசாசு இவைகளெல்லாம் லிஸ்ட் வைத்திருக்கிறான், ஆண்டவரும் இவைகளெல்லாம் லிஸ்ட் வைத்திருக்கிறார். எந்த லிஸ்டுங்க உங்களுக்கு வேணும்? பிசாசு உங்களுக்கு சொல்லுவான், நான் கல்வியை தருவேன், திருமண வாழ்க்கையை தருவேன், காதல கழுத்துல எல்லாம் தருவேன், தொழிலை தருவேன், பணத்தை தருவேன், சரீரத்தில் ஆரோக்கியத்தை தருவேன், உனக்கு பெரிய வீட்டை தருவேன், மாடை தருவேன், ஆடை தருவேன், அதுல பசுமாடு தனியா எருமாடு தனியா தருவேன், கழுதைகளை தருவேன், ஒட்டகங்களை தருவேன், நாய்களை பூனைகளை எல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சின்ன எழுத்துல எழுதிப்பான், நரகத்தையும் தருவேன். ஆனா இயேசு முதல்ல பாயிண்ட் வந்துட்டார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, பரலோகத்தை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நான் ராஜ்யத்தையும் கொடுப்பேன், இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுப்பேன். கரங்களை வைத்து எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க, பெரிய சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு எந்த லிஸ்ட் நமக்கு வேணும்? இன்னைக்கு பிசாசு கொடுக்கிற அந்த லிஸ்ட் வேணுமா, இயேசு தருகிற இந்த லிஸ்ட் வேணுமாங்க? பிசாசு கொடுக்கிற அந்த பட்டியல் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களா வேணுமா, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்க அந்த பட்டியலில் உள்ள ஆசீர்வாதங்களா வேணுமா? பிசாசு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மரணத்தை கொடுப்பதையும் நரகத்தை கொடுப்பதையும் எழுத மாட்டான். ஏன்னா ஏவாள்கிட்ட அப்படிதான் சொன்னான், நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள், நீ சாகவே மாட்டேன் அப்படின்னு. ஆனா நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னானா? ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லல, ஆனா நீ என்ன செய்ய மாட்ட, சாக மாட்ட. ஆனா இயேசு சொல்கிறார், முதலாவதே உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருவேன், முதலாவது நான் உனக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருவேன், முதலாவது உனக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுத்துருவேன். அங்க காலமாய் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு பெரிய மகிமையான இடத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலும் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்றத மறுபடியும் சொல்றேன். நிறைய பேர் இன்னைக்கு தவறாக உபதேசிக்கிறார்கள். நானும் சிறுவயது முதல் உபதேசிக்கப்பட்டேன். இந்த பூமியிலே நாங்கள் கஷ்டங்களையும் வேதனைகளையும் பலவிதமான உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் பசியையும் பட்டினியும் அனுபவித்து இப்படியாக நாம் பரலோகத்துக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்படல. வேதத்தில் நீங்க எந்த பாதையிலே கடந்து செல்ல வேண்டும், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பாய்க்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கனால பாய்ப்பாங்க. சிரியாவில் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் விசுவாசிகளுக்கு போட்டு கருப்பு ட்ரெஸ் இவன் போட்டுக்கிட்டு என்ன செய்யறான், கழுத்தை அறுத்து கொள்றான். ஆனா அதுக்காண்டி எந்த சிரியாவில் எத்தனை பேருங்க ஆண்டவரை மறுதலிச்சிருக்காங்க, எத்தனை பேர் மறுதலிச்சிருக்காங்க? இயேசு அப்படிங்கிற நாமத்தின் நிமித்தம் தான் நம்மளை பகைப்பாங்க, மற்றபடி யாரும் பகைக்க மாட்டாங்க. இயேசுங்கிற நாமத்தை சொல்லாம மற்றபடி பசியோட பட்னியோட உன் பிள்ளை படிக்கவே செய்யாது, நீ கூலி வேலைக்கு தான் போவ, அந்த கூலி வேலை ஒழுங்கா உனக்கு சம்பளம் கிடைக்காது, வாரத்துல 2 நாள் தான் வேலை கிடைக்கும் உனக்கு, காலையில ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சம்பளம் தான் கடிச்சு சாப்பிடணும், அல்லாட்டா 2 ஈரங்கத்தை நினைச்சணும், கடிச்சு பழைய இஞ்சில ஊற போட்டு நினைச்சணும் திங்கணும். அப்படியெல்லாம் கத்திர ஒரு நாள் வைக்கல. அப்படி யாரும் நினைக்காங்க, அப்படி நினைச்சா உங்களுக்கு பச்சை மிளகாவும் பழைய கஞ்சியும் தான் கிடைக்கும். அப்படி யாரே ஆண்டவர் வைக்க விரும்பவில்லை. அவர் சொல்லுற இவைகளெல்லாம் உனக்கு நான் கூட கொடுப்பேன், ஆமென், தருவேன் தான் சொல்றாரு. நீ என்னை தேடு, என்னுடைய சமூகத்துக்கு வா, என்னோட சமூகத்துல ஜெபி, என்னை பாடு, என்னை துதிச்சு ஆராதனை பண்ணு, என்னை மகிமைப்படுத்து, என்னை உயர்த்து, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும், இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிப்பதன் மேன்மை அதுதான். பிசாசு என்ன சொல்கிறான், என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் தருகிறேங்கிறான். ஆனா இயேசு சொல்லார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா இவைகளெல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அதனால கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? கர்த்தருடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? எங்க இருக்குது? 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 வானத்துக்கு அந்த அப்புறம் எங்கேயோ இருக்குது. ஆண்டவர் சொல்லாரு, உங்களுக்குள் இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நமக்குள்ளா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க.
சபையாராகிய நமக்குள்ளா இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல யார் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறா? இயேசு கிறிஸ்து. ஊழியக்காரங்க கண்டிச்சா சிலர் கோபம் வந்துருது, ஊழியக்காரங்க கடினமா சில காரியங்களை கண்டிச்சா சிலருக்கு டென்ஷன் வந்துருது. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, சபையில நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். கர்த்தர் தாம் விரும்புகிற காரியத்தை ஊழியக்காரன் மூலம் தான் பேசுவார். அது நீங்க ஊழியக்காரன் பேசுறதை எடுத்துக்கொள்ள கூடாது. ஆசீர்வாதமா பேசினா, ஐயா உங்க மூலம் ஆண்டவர் பேசினாரு, உன் கண்ணீரே ஆண்டவர் துடைப்பார் அப்படின்னு. ஆமா ஐயா உங்க மூலம் ஆண்டவர் பேசினாரு, உன் கடன்ல எல்லாம் ஆண்டவர் மாத்துவார்னா, ஆமா உங்க மூலம் பேசிட்டார். ஆனா ஏதாவது கண்டிச்சா மட்டும் இது யார பேசினாராம்? ஊழியக்காரர் பேசினாராம். ஏன் அதையும் நீங்க ஊழியக்காரர் எடுத்துக்கிட வேண்டியதானே? அதை நீங்க ஊழியக்கார லிஸ்ட்ல வச்சிட வேண்டியதானே? அப்படி பார்த்தா யாருமே நம்ப முடியாத, உலகத்துல பிரசங்கமே பண்ண முடியாத. கர்த்தர் தாம் வார்த்தையை கர்த்தருடைய ஊழியக்காரங்க மேல பேசுவார். ஏன்னா நாம இப்ப ஆண்டுடைய ஆளுகைக்குள் இருக்கிறோம். அல்லேலூயா. அநேக வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. ஆண்டவர் சமத்துக்கு கொஞ்ச நேரம் கொடுத்தா போதும், அதுக்கு தகுந்தபடி பூசை வேற வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு காலை ஜெபம், மத்தியான ஜெபம், சாயங்கால ஜெபம், ஏதோ வாசித்து முடிச்சுட்டு இவ்வளவு ஆரம்பத்துல இதுவரை வாசிங்கயா, வாசி முடிச்சுட்டு எல்லாரும் நேசி போ அப்படின்னு அனுப்பி விட்டுருந்தாங்க. கர்த்தர் ஒரு நாளும் இன்றைய தினத்துல அநேக பாரம்பரிய சபைகளை நடக்கக்கூடிய ஆராதனைகளை என் ஆண்டவர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். அங்க ஆண்டவர் இல்ல, அது மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை எழுதி வச்சு வாசிக்க சொல்லல, ஏதோ 4 வார்த்தையை எழுதி வைத்து அதை வாசிட்டு நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவர் சொல்லுகிறார், உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அவர்கள் அன்பு கூறணும். எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விஷயத்துல வாசித்து பாருங்க, பெருவெள்ள இறைச்சலை போல என்ன செய்ததாம் அவருடைய ஆராதனை இருந்ததாம். பெருவெள்ள இறைச்சலை போல. இன்னைக்கு கொஞ்சம் சத்தமா ஆராதிச்சா பக்கத்துல திரும்பி பார்க்காங்க. இது அந்த கோயில் கிடையாது, சும்மா இப்படி இப்படி கும்மி அடிப்பாங்களா, அந்த கோயில் கிடையாது. இது யாரு? எது? இந்த கோயில். இங்க நீ நினைச்ச கூடாது, ஒன்னும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த கோயர் பாடுறவங்கள பாத்தீங்கன்னா இந்த வாய் எப்படி இப்படி திறப்பாங்க பாருங்க. அது எப்படிதான் அப்படி பாடுறாங்கன்னு தெரியாது, பாடுறவனுக்கும் புரியாது, இருக்கவங்களுக்கும் புரியாது. கேட்டுட்டு இது ஆராதனை அப்படிங்காங்க. பரலோகத்துல அப்படி புரியாத ஒரு ஆராதனை இல்லவும் இல்லை. பரலோகத்துல எதையெல்லாம் சொல்லி ஆராதித்தாருங்கிற வார்த்தை தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. நீங்க வெளிப்படுத்த விசேஷ வாசிங்க, தேவரீர் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரா இருக்கிறீர். அதுல பாருங்க அந்த வார்த்தை அவ்வளவு தெளிவா இருந்து, காக் மூக்குன்னு என்ன செய்யலாமே சொல்லல, தெளிந்த வார்த்தையினால் என்ன செய்தாங்க, கர்த்தரை ஆராதித்தார்களாம். சரியான வார்த்தையினால் ஆண்டவர் ஆராதிக்காங்க. மாய்மால ஆராதனை இந்த பூமியில வேணா அநேகரை அங்கீகரிக்கலாமே தவிர ஒரு நாளும் பரலோகம் என்ன செய்யாது, அங்கீகரிக்காது. இப்ப கர்த்தரை ஆராதிக்கிறவங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆராதிக்க வேண்டும். பிசாசு பலவிதமான காரியங்களை சொல்லுவான். நம்ம என்ன செய்யணும்? அப்பாலே போய் சாத்தானேன்னு விரட்டணும், எனக்கு பின்னாக போய் சாத்தானேன்னு விரட்டணும். நிறைய பேர் கர்த்தரை எப்படி எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிசாசு என்ன செய்யறாங்க, முன்பாக வைத்திருக்கிறாங்க. அந்த கிரியைகளே இருக்கக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு பேசுறாருங்க தெரியாது. ஏதோ நீங்க உட்காந்து பொம்மை மாதிரி உட்காந்து நான் கத்திட்டு இருக்கணும்னு ஆண்டவர் வரல. ஏதோ ஒரு காரியத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உணர்த்துவார். இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கீங்க, இந்த குறிப்பிட்ட காரியம் பிசாசுக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பை உண்டாக்குகிறது, இந்த குறிப்பிட்ட காரியத்துல பிசாசு உங்களுக்கு முன்பாக இருக்கிறான்னு ஆண்டவர் அநேகரோடு உணர்த்தி கொண்டு இருக்கிறார். இன்றையோடு அந்த காரியத்தை விட்டு விட்டு ஏசப்பாவை பட்டும் முன்னால வச்சு பாருங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அப்பாவுடைய ராஜ்யத்துக்குரிய தேடுங்க, அவருடைய மகிமையை தேடுங்க, இயேசுல மகிமைப்பட வரான்னு தேடுங்க. அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட கொடுப்பார். நீங்க வறுமையில விழ வேண்டிய அவசியம் கிடையாது. காலைல ஒரு பாட்டை பாடணும் பாத்தீங்களா, திரும்ப பாடலாமா? வனாந்தீரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, நல்ல உச்சா பாடுங்க. கடுவேளி கழித்திடுமே, கத்தரினாவியினாய், நல்ல கரங்களை தட்டி. வனாந்தீரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவேளி கழி. நம்முடைய வாழ்க்கை செழிப்பை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடுவோம் அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென்.
கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒருவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சத்துருடைய கரத்துல பெலிஸ்தர் சிக்கி இருக்கிறார்கள். சாமுவேல் அவரை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய கடவர்கள் என்று சொல்றாரு. 4ஆம் வசனத்தில் இருக்கிறது, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர்களை விடுவித்தார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, அவருக்கே ஆராதனை செலுத்த வேண்டும். உபாகமம் 6:13 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அவருக்கும் ஆராதனை செய்து, அப்படியா? அவருக்கு ஆராதனை செய்து, அப்படியா? அவருக்கே, அவருக்கு அப்படின்னா அவருக்கு மட்டுமே, அவருக்கு மட்டுமே ஆராதனை செய்து வேற யாருக்கும் ஆராதிக்க கூடாது. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஏசாயா முழுது ஆண்டவர் சொல்லுக்கு, என்னையன்றி வேற தேவர் இல்ல, எனக்கே தெரியாது, எனக்கு சமமானவர் யாரும் கிடையாது, யாருமே கிடையாது, ஒரே தேவனுக்கு தான் ஆராதனை செலுத்த வேண்டுமா. யாத்ராமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? யாத்ராமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன். கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தெய்வத்துக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன். ஆண்டவர் சொல்ல, அந்த தெய்வம் ஒருத்தரை தவிர வேற யாருக்கு நீ பலியிட்டாலும் உன்னை அறுப்புண்டு போவாய், சங்கரிக்கப்படுவாய், நீ இல்லாமல் போய் விடுவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரே இது தவிர எக்ஸ்ட்ரா ஒரு கடவுளை வச்சிருக்காங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிற திரியேக தேவன் அல்லது திரித்துவ. இது ரோமன் கேத்தலிக் முறை. நம்ம வேதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம சொன்னா உடனே துருபதேசம் அப்படிங்கிறாங்க. வேதத்தில் இல்லாத காரியம் தான் துருபதேசம். வேதத்தில் இருக்கிற எந்த காரியமும் துருபதேசம் கிடையாது. வேதத்தில் இல்லாத ஒன்றை சொல்வதுதான் துருபதேசம். அதைத்தான் அவங்க புரிஞ்சிடுமே தவிர அவங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க. நான் சொல்ல புரியுதோ புரியலையோ, வேதத்தில் இல்லாத காரியத்துக்கு யாரும் வைராக்கியம் பாராட்டாதீங்க. ஆண்டவர் தெளிவா ஆதி ஆமத்திலிருந்து சொல்லிக்கிறார், அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவாயாக. இன்றைக்கு நிறைய பேர் 3 சேரை போட்டிருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் யாராவது 3 பலிபடத்தை கட்டி ஆராய்ச்சாங்களா? யாராவது? ஒருத்தரும் செய்யல. அப்ப தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்யாதவன் சங்கரிக்கப்பட. அப்போ உங்களுக்கு எல்லாம் குழப்பம் வந்துடும். அது பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் சொன்னார் பிரதர், அதுக்கு பிறகு இவர் லேட்டா தான் வந்தார், லேட்டஸ்டா தான் வந்தார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த சொன்ன தெய்வம் சொல்றாரு, எப்ப நான் ஒரே தேவனா இருக்கேன், இன்னும் 2 பேர் பின்னாடி வருவாங்க அப்படிங்கலாம் சொல்லல. அவர் சொல்றாரு பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 42வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அவர் சொல்றாரு பாருங்க, என் மகிமை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இவர் ஷேர் பண்ணாரா 3? எந்த தெய்வங்கள் சொல்றாரு? ஒரு தெய்வம் சொல்றாரு, ஒரு பழைய பழைய பிதாவாகி தேவன் சொல்றாரு, என் மகிமை துதியை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேனா. ஆனா இங்க எப்படி புதுசா சொன்னாரு? இயேசு சொல்றாரு, நான் என் பிதாவின் மகிமையோடு வருவேன். இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, நான் யாரோட மகிமையோட வருவேன்? நான் இப்ப கேட்கிற, பிதா தான் ஒருத்தருக்கு மகிமை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படிதானே எழுதியிருக்க? திரும்ப வாசிங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் மகிமை வேறொரு கொடுக்க மாட்டேன் பிதாவாகிய தேவன் சொல்றாரு. ஆனா இயேசு சொல்றாரு, நான் யாரோட மகிமையோட வருவேன்? சொல்லுங்க. அவர்தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பிறகு எப்படிங்க போய் வாங்கிட்டு வர முடியும்? அது நீண்ட ஆயுஷ் பக்கமா புத்தகத்துல இருந்து வாங்கினார். அவர் கொடுத்தாரு, அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் சொன்ன வார்த்தை என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன் அப்படின்னு. மகிமை யார யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. இங்க சொல்லார், பிதாவின் மகிமையோடு வருவேன் அப்படின்னு சொல்லாரு. இதை வைத்தாலே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அந்த தேவன் தான் இந்த தேவன். அல்லேலூயா. அவர் சொல், நானே முந்தினவரும் நானே பிந்தினவரும். முந்தின அவரும் நான் தான், பிந்தின
அவரும் நான் தான். நானே ஆதியா இருக்கிறேன். நான் தான் யாரு? முடிவா இருக்கிறேன். துவக்கமும் முடிவும் அவர் தான். ஆதியும் அந்தமும் அவர் தான். அவரை போய் நம்ம எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவரை போய் நம்ம பிரித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய தனித்தன்மை என்னன்னு சொன்னா, அவர் ஒருவராக சாவாமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் ஒருவராக அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவராக வானத்திலே நடக்கிறவர். அவர் ஒருவராக இருக்கிறவர். அந்த ஒரு தெய்வத்தை தவிர கிறிஸ்தவங்களுக்கு வேற தெய்வம் கிடையாது. அல்லேலூயா. இது எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது யாரு? கிறிஸ்தவர் என்ற பெயர்ல இன்றைக்கு அனைவரும் மரித்தோரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க இயேசுவை வணங்க மாட்டாங்க. யாரெல்லாம் செத்து போனாங்களோ அவங்களுக்கு பட்டத்தை கொடுத்து என்ன செய்வாங்க? வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு கேட்டா அர்ச்சிக்கப்பட்ட யார் அர்ச்சித்தாவா? ஆண்டவர் அர்ச்சித்தாரு. நீங்களா கூடிக்கிடாது, நீங்களா ஓட்டு போட்டுக்கிடாது, நீங்களா தெரிஞ்சுட்டு இந்த செத்தவங்களை பார்த்துக்கணும், எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும். அதான் அது போட்ட பிறகு இவ போய் வேண்டிக் கொள்ளும் போல எல்லாத்தையும் கடவுளாக்கிட்டு இருக்காங்க. இந்த வஞ்சனையில இன்னைக்கு ப்ராட்டஸ்டன்டும் பெந்தகோஸ்தும் என்ன செய்யுது? போய் விழுந்து கொண்டு இருக்கிறது. பல தெய்வத்துக்கு ஒருத்தர் சொல்றாரு, எங்க அப்பா பரலோக கமிட்டியில மெம்பரா இருக்கிறாரு, இப்ப இயேசுநாதர்லாம் எதுவும் கேட்டனே எங்க அப்பாட்ட தான் கேட்டு செய்யறாரு. வேதத்துல ஏதாவது ஆதாரம் இருக்காங்க அதுக்கு? கேட்டா இருந்தாலும் விழுந்து போயிட்டாரோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு நமக்கு. பரலோக கமிட்டியில என்ன செய்யறாராம்? போய் உட்காந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாராம். பூமியில உனக்கு நிறைய வருஷம் ஊழியம் பண்ணப்போ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, என்ன செய்யலாம்? இன்னொருத்தர் எழுதியிருக்கிறாரு, மே 10 இயேசுநாதர் வருவார். கடைசியில 10 வரல. உடனே என்னன்னு கேட்டா, பரலோகத்துல பிதாகுமாரன் வருஷம் 3 சேர்ந்து ஆலோசனை பண்ணாங்க. என்னப்பா அறிவிப்பு கொடுத்தா இந்த பேரை பத்திரிகையில போட்டான், வருகின்ற பத்திரிகையில வரலையே, என்ன செய்ய ஒரு பேர மறந்துரும்ப மாட்டேன்ட்டானே. அது உண்மையா இருந்தா தானே மறந்துருமாங்க. கடைசியில் என்ன போச்சு? டேட் என்ன செய்யாங்க? திருந்தி வச்சுட்டாங்களா. பிதாகுமாரன் பரிசாய் கமிட்டியில் இந்த ஆளும் போய் உட்கார்ந்து என்ன செய்யாராம்? இப்படி ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்லார், நான் தூரத்துல பிதாவாகிய தேவனை பார்த்தா அது 17 வயசு பையன் மாதிரி இருந்தாரு. ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படின்னு. இவர் மட்டும் எப்படிங்க பார்த்தாருன்னா, நான் அந்த அளவுக்கு பரிசுத்து மேல எங்க போயிட்டேன்? மேல போயிட்டேன். வேதத்தில் இல்லாத எந்த காரியத்தை என்ன செய்ய வேண்டாம்? நம்ப வேண்டாம். தேவனை பார்க்க முடியும். எப்படி? பூமியில நமக்காய் வந்த இயேசு என்கிற ரூபத்துல என்ன செய்ய முடியும்? பார்க்க. இயேசு அப்படின்னா யாருன்னா மனிதன். இந்த மனுஷ உருவத்துல அவர் வந்தார் தம்மை வெளிப்படுத்துவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெளிச்சத்தை எப்படிங்க பார்த்து ரசிக்க முடியும்? வெளிச்சத்தை வெளிச்சமா நீங்க பாத்தீங்கன்னா கண்ணு குருடா போயிரும். சூரிய வெளிச்சம் இருக்குது, அதை நீங்க ரசிக்கணும்னா என்ன செய்யணும்? அது 7 நிறங்களா பிரியும். அந்த நிறங்களை தான் நம்ம ரசிக்க முடியும். நேரா சூரியனை பார்த்துக்கிட்டே இருந்தா ஒன்னும் தெரியாது, ஒரே வெள்ளையாத்தான் தெரியும். அப்போல தேவன் தம்மை என்ன செய்கிறார்? பிரித்து வெளிப்படுத்துகிறார். அந்தந்த காலங்களுக்கு ஏற்றபடி வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ ஒரே தேவனுக்கு தான் ஆராதனை செலுத்தணும். யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்க நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்க. அப்ப பிசாசுக்கே எத்தனை தெய்வங்கள் தெரியுது? ஒரே ஒரு தெய்வங்கள் தெரியுது. இந்த மத்தியான வேளையில எனக்கு அன்பானவர்களே, அந்த ஒரே தேவனை ஆராதிப்போம். பிசாசு என்னை பணிந்து கொள்ள அப்படிமா, பிசாசு என்னை வணங்கு அப்படின்னு சொல்லுவான், இவைகளெல்லாம் கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இயேசுவுக்காக நான் வைராக்கியமான சாட்சியா இருக்கும்போது இயேசு சொல்வார், நான் உனக்கு இவைகளெல்லாம் கூட கொடுப்பேன், நான் உனக்கு இதெல்லாம் தருவேன், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், இது எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன், நீ மட்டும் என்னை சேவித்தால் போதும், என் வார்த்தை கீழ்ப்படிந்தால் போதும். அதனால்தான் ஆண்டவர் பேசின 4வது வார்த்தை, அப்பாலே போ சாத்தானே, அல்லது எனக்கு பின்னாக போ சாத்தானே. பிசாச தூர துரத்தணும், பின்னால துரத்தணும். கர்த்தரை மட்டும் ஆராதிக்க வேண்டும். அப்போது பரலோகத்தின் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். முழங்கால் படிடுவோம். சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை ஒரு நிமிஷம் உள்ளத்துல கொண்டு வருவோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். தம்மை தாமே பழுதற்ற பலியாக நமக்காய் ஒப்பு கொடுத்தவர், ஜீவனே கொடுத்தவர், குமாரனாக இந்த பூமியில வந்தார். உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட எல்லா வேதனைகளும் அனுபவித்தார். ஏன் தெரியுமா? இவைகளெல்லாம் நம்ம கூட கொடுக்கத்தான், எல்லாவற்றையும் நமக்கு தர. ஏன்னா பிசாசு நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்கான், பிசாசு நிறைய பேரை வஞ்சித்துட்டு இருக்கான், பிசாசு நிறைய பேரை பொய் சொல்லி ஏமாத்தி கொண்டு இருக்கிறான், நிறைய வாழ்க்கையில ஏமாத்தி கொண்டு இருக்கிறான், நிறைய வாழ்க்கையில அவர் தவறான அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். அநேகருக்கு பிசாசு கீழ்ப்படிந்து போய் தங்கள் வாழ்க்கை இழந்து போயிருக்கிறார்கள். இதெல்லாம் உனக்கு தருவேன், இதெல்லாம் உனக்கு தருவேன்,
அதை தந்து விடுவேன், இதை தந்து விடுவேன், நான் அதை கொடுத்து விடுவேன், இதை கொடுத்து விடுவேன். இயேசப்பா சொல்றாரு, நான் உனக்கு இவைகளெல்லாம் கூட கொடுப்பேன். நீ செய்ய வேண்டிய தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அப்போ கர்த்தரை தேடினா ராஜ்யம் கிடைக்கும் என்றால், பிசாசை தேடினா நரகம் கிடைக்கும். அவருடைய சமூகத்துல எல்லாரும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா, எந்தெந்த இடங்கள நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம், பிசாசு துரத்தாம பிசாசோட எத்தனை முறை நம்ம ஒத்து போயிருக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறாம பிசாசுக்கு பின்னால எத்தனை முறை போயிருக்கிறோம், எந்தெந்த காரியங்களாம் சாத்தான முன்னால வச்சிருக்கிறோம். நாள் பார்க்கீங்களா, பிசாசு முன்னால இருக்கிறான். ஜாதி பாக்கியங்களா, பிசாசு முன்னாடி வந்து நிற்கிறான். பணத்துக்கும் உலகத்துக்கும் உறவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கலாம், பிசாசு உங்க முன்னாடி வந்து நிற்கிறான். இயேசுப்பா மட்டும் நோக்கி பார்க்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னொரு இடத்துல சொல்கிறேன், என் முன்புறமாக நீர் இருக்கிறீர், என் பின்புறமாக நீர் இருக்கிறீர், என்னை சுற்றிலும் இருக்கிறீர். எப்போதும் அவன் ஆண்டவர் கூட தான் இருந்தான். பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வரும். பிசாசு வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு சாபமாக்கி விடும். பிசாசு கொடுக்கிற ஒவ்வொன்றும் நம்மை நஷ்டப்படுத்தி விடும். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்த்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும், எல்லாரும் ஜெபம் பண்ணும், சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணும். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவரை மட்டுமே, என் ஆண்டவரை மட்டுமே நான் முன்னிலை வைக்க வேண்டும் அப்பா. இதை இயேசு மட்டும் போதும் என்று சொல்லி, இதை இயேசு மட்டும் போதும்னு சொல்லி, இதை இயேசுவே நான் முன்னிறுத்த வேண்டும், இயேசுவை மட்டுமே முன்னிறுத்த வேண்டும். உலகத்தின் காரியம் ஒரு குப்பை, உலகத்தின் காரியம் ஒரு குப்பை, உலகத்தின் மேன்மை ஒரு குப்பை, உலகத்தின் மேன்மை ஐஸ்வர்யம் ஒரு குப்பை, உலக மனிதர்கள் ஒரு குப்பை. எனக்கு இயேசு மட்டும் போதும். ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு, எனக்கு இயேசு மட்டும் போதும். இந்த உலகத்துல பிசாசு கொண்டு வருகிற எந்த கிரியும் எனக்கு தேவையில்லை. இந்த வழியிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை விட்டாலும் சொந்து போகாமல். ஆமென். வாலிப சகோதரி சகோதரி, பிசாசு கிரிகளுக்கு எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, இயேசு மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க. உலகமும் மாமிசம் அயக்கிட்டாலும் அயக்கிடாமல் முன்னேறவே. ஆமென். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, இந்நிலையிலுமே, எந்த வழியிலே இயேசு போதும். இயேசு மட்டும் நம்பி வாழ்ந்தவர்கள் இடங்களில்
பரலோகத்தின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, உம்முடைய வார்த்தையை தியானித்தோம். பிசாசை பார்த்து பின்னாக போ, அப்பால போ என்று துரத்தி இயேசுவாகி உம்மை மட்டுமே ஆராதிக்கும் போது எல்லாவற்றையும் எங்களுக்கு கூட கொடுக்கிறேன். அநேக வேளைகளில் அநேகருக்கு பிசாசை சார்ந்து போகிறார்கள். தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் போகிறார்கள். பிசாசை இடம் கொடுத்து வீணாய் போகிறார்கள். அப்பா, ஒவ்வொருவருடைய வார்த்தைகள் படியட்டும். இந்த இடத்துல யார் யார் வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் மறுபடியும் உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணுகிறோம். மறுபடியும் இவர்களை உமக்கென்று ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மேலும் என் ஆண்டவருடைய ஆளுகை உண்டாகட்டும். எல்லாரும் உண்மை ஆராதிக்கட்டும் ஐயா, உண்மை மகிமைப்படுத்தட்டும். நீங்க உதவி செய்யுங்கப்பா. கத்த ஒத்தாசை பண்ணுங்க ஆண்டவரே. பிசாசுக்கு அல்ல, தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே உங்களை ஆராதனை செய்யட்டும். பிசாசு இவைகளெல்லாம் தருவேன் என்று சொல்லி ஏமாற்றுகிறான். ஆனா நீர் இவைகளெல்லாம் தருவேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறீர். நீர் தருகிறவர்களுக்காய் காத்திருக்க கிருபை செய்யும். நீர் தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆசீர்வாத பின்மாற்றங்கள், சோர்வுகளை எடுத்து போடும் பாடுகள், பிசாசினால் வரக்கூடிய உபத்திரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், உலக நெருக்கத்தின் நடுவில் உடைய பிள்ளைகள் உண்மை மட்டுமே சார்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியை தொடர்ந்து நடத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த நாமத்தில் கேட்கிற பிதாவே.